ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிரியேட்டிவ் சீரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க மாங்காய் மரத்துலேருந்து மாங்காய் பறிக்க போகிறோம். அதுக்கு எப்படி மாங்காய் பறிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பில் வந்து பையை கட்டி பறிப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலை வச்சு பறிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 லிட்டர் ஏதோ ஒரு ஜூஸ் பாட்டிலோ கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோ எடுத்துக்கோங்க. அது தேவை. கட்டு கம்பி கொஞ்சம் ஓரளவுக்கு போதும். ஒரு கம்பு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு மாங்காய் பறிக்கணுமோ அந்த அளவுக்கு தேவையான கம்பை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் வரைகிற அந்த டயக்ராம் ஒரு பேப்பரில் சின்ன பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் ரஃப் பேப்பரில் கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் வரையணும் பாருங்கள். பாட்டிலில் வந்து ஒட்டிக்கோங்க. கரெக்டான சென்ட்ரு ஷேப்பில் வந்து ஒட்டிக்கோங்க. இது மாதிரியே ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த இதை ஒட்டினதை வந்து அப்படி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த ஷேப்பில் வந்து பிளாஸ்டிக் தேவையில்லை, அது மேலே உள்ள டயக்ராம்லாம் தேவையில்லை. கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த இடத்துல வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்கணும். இது போலவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளேடு யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கையில் வெட்ட ரொம்ப சான்ஸ் இருக்குது. சின்ன பசங்க யாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பெரிய பிளேடு வச்சு யூஸ் பண்ணுங்கள். சின்ன பிளேடு வச்சு யூஸ் பண்ணாங்க கையில் கண்டிப்பாக வெட்டிடும். பார்த்திங்கன்னா வெட்டுறாங்க, அதுமாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டுறது ரொம்ப டைட்டாகவே இருந்ததுங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது வெட்டுறதுக்கு. நீங்கள் பெரிய பிளேடு யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக வெட்டலாம். ஆனால் வந்து சின்ன பிளேடு வச்சுருந்தனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பொறுமையாக கட் பண்ணுங்கள், கையில் வெட்டிடாமல் கட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து சிஸ்ஸரை யூஸ் பண்ணி வெட்டி எடுத்துருங்க. ஒரு சைடு வெட்டிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம சிஸ்ஸர் வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிஸ்ஸர் வச்சு